ஹலோ மக்களே, நம்ம WWE பார்க்குற எல்லா மூவுமே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரியும். ஆனால் அதில் நிறைய மூவ்ஸ் ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா WWE நிறைய மூவ்ஸை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் WWE பேன் பண்ண சில பல மூவ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரெஸ்லிங் மேனியா தமிழ். நம்ம இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவ் எதுனா அது கோம்ஸ்டாம் தான். இந்த மூவை அதிகமாக செத் ராலின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். ஒரு ரெஸ்லரோட காலை வச்சு இன்னொரு ரெஸ்லரோட தலையை ரிங்கில் மிதிக்கிறது தான் இந்த கோம்ஸ்டாம்பு. ஸோ இதனாலேயே ஆப்போசிட்டில் ரெஸ்ல் பண்ணுற ரெஸ்லருக்கு நிறைய டேஞ்சர்னு சொல்லிட்டு WWE இதை டெம்பரவரியாக பேன் பண்ணாங்க. 2015 2017 வரையும் WWE இந்த கோம்ஸ்டாம் ஃபினிஷரை பேன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த ஃபினிஷரை செத் ராலின்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம அடுத்து பார்க்க போகிற மூவ் தான் பைல் டிரைவர். இந்த ஃபினிஷரை அதிகமாக ஓவன் ஹார்ட்டும் ஜெர்ரி லாலரும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினிஷர் WWEல இப்போ வரையுமே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மூவை பேன் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 1997 ஓவன் ஹார்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு ஒரு பைல் டிரைவர் போட்டிருக்காரு. அதனாலேயே ஸ்டோன் கோல்டுக்கு பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்கு. அதனாலே WWE அந்த ஃபினிஷரை அப்போலேருந்து இப்போ வரையும் பேன் பண்ணியிருக்காங்க. பட் கெவின் ஓவன்ஸ் மட்டும் இந்த ஃபினிஷரை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக WWE அஃபிஷியலாக ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு WWE பர்மிஷன் கொடுத்து இப்போதைக்கு இந்த பைல் டிரைவர் ஃபினிஷரை கெவின் ஓவன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டோம்ஸ்டோன் பைல் டிரைவர். என்ன ப்ரோ சொல்கிற, இந்த ஃபினிஷர் தான் அண்டர்டேக்கரும் கெயினும் யூஸ் பண்ணியிருக்காங்களே, அப்புறம் எப்படி இதை பேன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா WWE அண்டர்டேக்கர் கெயின் மாதிரியான ரொம்பவுமே ட்ரஸ்டடான ரெஸ்லர்ஸ்க்கு தான் இந்த மூவை யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கர் கெயினுமே இந்த மூவை ரொம்பவுமே சேஃபாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற மூவ் தான் கன்சார்ட்டோ. இந்த மூவை எட்ஜும் கிறிஸ்டியனும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக ஒரு ரெஸ்லரோட ஹெட்டு கிட்ட ரெண்டு சைடும் சேரை வச்சு அடிக்கிற மாதிரி தான் இந்த மூவ் இருக்கும். இது ரெஸ்லருக்கு ரொம்பவுமே டேஞ்சர்னு சொல்லிட்டு WWE இந்த மூவை 2010 2020 பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ WWE இதை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணி தான் யூஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஒரிஜினல் கன்சார்ட்டோ ஃபினிஷர் இப்போ வரையுமே பேனில் தான் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது சேர் ஷார்ட்ஸ் டு ஹெட்டு. இந்த மூவ் ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, ரொம்பவுமே சிம்பிள் தான். அதாவது ஒரு சேரை வச்சு ரெஸ்லரோட ஹெட்டில் அடிக்கணும். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த மூவை இப்போயும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் 2010க்கு முன்னாடிலாம் இந்த மூவை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பட் 2010 இந்த சேர் ஷார்ட்ஸ் டு ஹெட் மூவை பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் WWEல இந்த மூவை கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மூவுமே ஒரு டைமில் WWEல பேன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது மசில் பஸ்டர். இந்த மூவை அடிக்கடி சாமோஜோ மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். பட் இந்த மூவை WWE இப்போ கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ்னால ஆப்போசிட்டில் ரெஸ்ல் பண்ணுற நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு நெக் இன்ஜுரி அதிகமாக இருக்குது. அதனாலேயே இந்த மூவை 2015 இப்போ வரையுமே WWE பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிரெயின் பஸ்டர். இந்த மூவ் தான் என்ன கேட்டால் WWE ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் மூவ்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரெஸ்லரை தலைகீழாக தூக்கி அவங்களோட ஹெட்டு மட்டும் ரிங்கில் அடிக்கிற மாதிரி தான் இந்த ஃபினிஷர் இருக்கும். இந்த மூவை 2000 பீரியட்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மூவில் இவ்வளோ டேஞ்சரஸ் இருக்கிறதுனாலேயே இதை 2000 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மூவ் இப்போ வரையுமே பேனில் தான் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற மூவ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வேறு எதுவும் கிடையாது, அதுதான் பண்ட் கிக்கு. இந்த மூவ் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெஸ்லரோட ஹெட்டில் உதைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது அதிகமாக நம்ம வைப்பர் ராண்டி ஆர்டன் தான் யூஸ் பண்ணுவார். பட் இது ரொம்பவுமே டேஞ்சரஸான மூவ்னால WWE இந்த மூவை இப்போ வரையுமே பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ தான் பேனடு மூவ்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான பேனடு மூவ்ஸ் இருக்குது. ஆனால் என்னாட்டி இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இப்போ பார்த்ததில் எது ரொம்ப டேஞ்சரஸான மூவ்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.